வெல்கம் டு வித்யாலோகா எஜுகேஷனல் வீடியோஸ். நான் உங்க நிவேதா. உங்களுக்காக இன்னைக்கு அறிவியல் பாடத்துல இருந்து 8ஆம் வகுப்புக்கு சேர்ந்த நீர் அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் பாடமா. அதுல முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், நீரின் பண்புகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். நீர்னா என்ன அப்படின்ற ஒரு அறிமுகம் முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீரினுடைய பண்புகள் என்ன அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதல்ல அறிமுகம். நீர் அப்படின்னா என்ன? நீர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? நீர் இல்லாம எந்த ஒரு உயிரினங்களுமே வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நீர்ல பல வகையான காற்றுக்களும் சரி, பல விதமான தாதுப்புகளும் சரி கலந்திருக்கும் இல்லையா? கலந்திருக்கும் நிலையில அதற்குன்னு ஒரு பண்புகள் அப்படின்றது நிறையவே இருக்கும். நீர் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு உயிரினங்களும் ரொம்பவே அவசியமா இந்த நீரை தேவையா வைத்துக் கொள்கின்றது. நீர் இல்லாம கண்டிப்பா எந்த ஒரு உயிரினங்களாலுமே வாழ முடியாது. அப்படிப்பட்ட நீரை ரொம்பவே நம்ம நல்ல முறையில சேமிக்கணும். உயிரினங்களை போலவே மற்ற ஒரு வழிகளுக்கு கூட நீர் ரொம்பவே வாழ்வுக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சமைப்பதற்கு சரி, இல்ல வாய்க்கால் அப்படின்னு சொல்லும் பொழுது அக்ரிகல்ச்சர் இல்லையா, விவசாயம் செய்வதற்கு கூட நம்மளுக்கு நீர் ரொம்பவே தேவைப்படுகின்றது. அதே மாதிரி சலவை செய்வதற்கோ இல்ல எந்த ஒரு சுத்தம் செய்வதற்கு கூட நம்மளுக்கு தண்ணி ரொம்பவே ரொம்பவே தேவைப்படுகின்றது. இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருள்களுக்கு எல்லாமே தண்ணி ரொம்பவே அவசியம். நீர் ரொம்பவே நமக்கு அவசியமா தேவைப்படுகின்றது. அப்படி ஒரு அவசியமான நீரை நல்ல முறையில நம்ம சேமித்தபடி வச்சுக்கணும். பாழ்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரொம்பவே தெளிவா இருக்கணும். நீர்வளம் குறைந்து கொண்டே வருகின்றது அப்படின்றத இங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்வளவு எதற்காக குறைந்து கொண்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமான மக்கள் தொகை வருவதனால நீருடைய வளம் குறைந்து கொண்டே போகின்றது. எல்லாருக்குமே நீர் தேவை இல்லையா? அப்போ மக்கள் தொகை அதிகரிச்சா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நீர் தேவை. அப்ப நீர் எல்லாமே அருந்தும் பொழுது நீருடைய அளவானது குறைந்து கொண்டே போகும். அதே மாதிரி நீர் மாசடைவதனாலேயோ இல்ல நீர் பருவங்கள் மாறுவதனாலேயோ குறைவடைகின்றது. பருவங்கள் மாறுச்சு அப்படின்னாலே தண்ணீருடைய அளவு கூட குறைந்து கொண்டே போகும். அதே மாதிரி நீரை அதிக அளவிலான மாசுக்கள் படுத்துவதனால, அதிக அளவிலான குப்பை குளங்கள் போடுவதனால நீரினுடைய வளமானது குறைந்து கொண்டே போகணும். இவை எல்லாமே தடுக்கணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யாம இருந்தோம் அப்படின்னா நீருடைய வளமானது ஏறிக்கொண்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா குறைந்து கொண்டேதான் போகும். அப்படிப்பட்ட நீரினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீரை ரொம்பவே அதிகபதமான பாதுகாப்பான முறையில நம்ம வச்சிருக்கணும். அப்போ நீரினுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வகையான பண்புகள் இருக்கு. நீருக்கு இயற்பியல் பண்புகள் அப்படின்றது ஒன்றும், அதே மாதிரி வேதியியல் பண்பு அப்படின்றதும் 2 வகையான பண்புகள் இருக்கு. இயற்பியல் பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணம் சொல்ல போறேன் பாருங்க. ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ பிசிக்கல், இயற்பியல்னா பிசிக்கல் அப்படின்றது அர்த்தம். மனிதனுடைய இயற்பியல் பண்பு அப்படின்னு கேட்கும்போது மனிதன் எப்படி இருக்கான், அவனுடைய வெளிப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இயற்பியல் பண்பு அப்படின்றத குறிக்கும். இப்போ வேதியியல் பண்பு அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது என்ன ஒரு வேதியியல் மாற்றங்கள் அங்கே நடக்கும் அப்படின்றதான் இங்க வேதியியல் பண்பை குறிக்கின்றது. அப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீருடைய இயற்பியல் பண்புகள் என்னென்ன, வேதியியல் பண்புகள் என்னென்ன அப்படின்றதான் அடுத்தபடியா பார்க்க போற விஷயம். முதல்ல இயற்பியல் பண்புகள் பத்தி படிக்கலாம். இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்மை, முதலாவதா தன்மையை குறிக்கின்றது. இரண்டாவது கொதிநிலை, நீரினுடைய தன்மை. இரண்டாவது நீரினுடைய கொதிநிலை. மூன்றாவது நீரினுடைய உறைநிலை எப்படி இருக்கும், நீரினுடைய அடர்த்தி எப்படி இருக்கும். ஐந்தாவது நீரின் அசாதாரண விரிவடைவு எப்படி இருக்கும். அதே மாதிரி உருதலின் உள்ளுறை வெப்பம் என்ன. அடுத்தது நீரின் ஆவியாத்தலின் உள்ளுறை வெப்பம் என்ன. அடுத்தபடியா தன் வெப்ப
ஏற்படுத்திறன் அப்படின்றது இவை எல்லாமே இயற்பியல் பண்புகள்ல வந்து அடங்கும். ஒரு நீரினுடைய தன்மையானது எப்படி இருக்கும், அதே மாதிரி அதனுடைய கொதிநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும், எவ்வளவு வெப்பநிலையானது இருக்கும், உறைநிலை ஆகும்பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அடர்த்தி நீரினுடைய அடர்த்தியானது எப்படி இருக்கும், நீரினுடைய அசாத விரிவடைவு அப்படின்றது எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இயற்பியல் பண்புகளை வந்து குறிக்கின்றது. இந்த மாதிரி ஒரு இயற்பியல் பண்புகள் பத்தி அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதலாவதா தன்மை பத்தி படிக்கலாம். தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நீரினுடைய தன்மை பாத்தீங்கன்னா முதல்ல அது வந்து நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? நீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீருக்கு அப்படின்றது ஒரு தனி கலர் இருக்குமா? கண்டிப்பா வந்து கிடையாது. அப்படி கலர் இருந்துச்சு அப்படின்னா தூய நீரே கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரொம்பவே நிறமற்றது, மனமற்றது இல்லையா? மனமும் வந்து தண்ணீருக்கு வந்து கிடையவே கிடையாது. அதே மாதிரி சுவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியானது சுவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா நம்ம வந்து குடிக்கக்கூடிய சுவை வந்து தருகின்றது. அதனால நீரும் மனம், நிறம், மனம், சுவை அப்படின்றது வந்து நீருக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஊடுருவும் தன்மை வந்து தெளிவாக இருக்கும். ஊடுருவும் அப்படின்னு சொல்லும் பொழுது டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணாடி எப்படி ஊடுருவும் தன்மை இருக்கின்றதோ அதே மாதிரி நீருக்கு கூட ஒளி ஊடுருவும் தன்மையானது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால நீரினுடைய தன்மை அப்படின்னு கேட்டா நிறம், மனம், சுவை வந்து இருக்காது. அதே மாதிரி ஒளி உருவாக்கக்கூடிய தெளிவான திரவமாகும் அப்படின்றத வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா கொதிநிலை அப்படின்ற ஒரு பண்பு. கொதிநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிக்க வைக்கும் பொழுது எவ்வளவு டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு நீங்க கொதிக்க வச்சீங்க அப்படின்னா தண்ணியானது நீராவியாக மாறுவதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த நீராவி எப்படி மாறுது, எதனால மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக அளவிலான அழுத்தம் தரும்பொழுது மாத்திரமே தான் அது வந்து கொதிநிலைக்கு வந்து அதிகரிக்கின்றது. ஒரு நீரானது அதிக அளவிலான பிரஷர் நம்ம தரும்பொழுது, அதாவது அழுத்தம் தரும்பொழுது அந்த கொதிநிலைக்கு வந்து மாறுகின்றது. உதாரணம் பார்க்கவும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா? வீட்டுல விசில் வைப்போம். அப்போ வெயிட் போடும்பொழுது நம்ம அதிக அளவு ப்ரெஷர் அங்க கொடுக்குறோம் இல்லையா? அப்போ உள்ள இருக்கக்கூடிய தண்ணியானது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுல அதிக அளவு ப்ரெஷர் தரும்பொழுது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அந்த வெப்பம் வந்து ஆகும். அதனாலதான் அந்த சமையல் அப்படின்றது வந்து உள்ள இருக்கக்கூடிய பொருளானது சீக்கிரமா உங்களுக்கு வெந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சீக்கிரமான ஒரு சமையல் உங்களுக்கு உருவாகும். அதனால 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல அந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த தண்ணியானது வந்து 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மேல கொதிக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா அதிவிரைவில் சமையல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகுது. அடுத்ததா உறைநிலை. உறைநிலை அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா பனிக்கட்டியா மாறுது இல்லையா? ஒரு நீரானது உறைநிலைக்கு மாறணும் அப்படின்னா அதனுடைய சென்டிமீட்டர், அதாவது வெப்பநிலையானது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதாவது அதிக அளவுல வெப்பநிலை இருக்கணும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அதுவே உறைநிலைக்கு வரணும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் அளவுல இருந்தா மாத்திரமே தான் உறைநிலைக்கு வந்து சேரும். அப்போ உறைநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது பனிக்கட்டி. அப்போ இங்கேயும் என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீரினுடைய அழுத்தம் வந்து இங்க உறைநிலைக்கு வந்து அதிகரிக்கும் பொழுதுதான் அதனுடைய உறைநிலைக்கு வந்து சேரும். அடுத்ததா நீரினுடைய அடர்த்தி அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நீரினுடைய அடர்த்தி 0 டிகிரி செல்சியஸா இருக்கும் பொழுது அதனுடைய அடர்த்தியானது எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.91% வந்து அடர்த்தியா இருக்கும். அதுவே அது வந்து ஐஸ் நிலையில இருக்கும்போது, அதாவது பனிக்கட்டியாக இருக்கும் பொழுது, அதுவே தண்ணியாக இருக்கும் பொழுது அதனுடைய அடர்த்தி வந்து எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 0.97. அப்போ ஒரு நீரானது பனிக்கட்டியா இருக்கும் பொழுது இருக்கிறத விட ஒரு தண்ணியா இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதோட அடர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க 1G அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்குது? 4 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கிராமுக்கு அளவான அடர்த்தி வந்து இருக்கும். அப்போ இங்க என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கிளாஸ்ல நீங்க
தண்ணிக்குள்ள ஐஸ் கட்டியை வந்து நீங்க போடுங்க. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும், ஐஸ் கட்டி எல்லாமே மேல மிதக்கும். அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஐஸ் கட்டி ஏன் மேல மிதக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி, அதனாலதான் ஐஸ் கட்டி வந்து மேல மேல வந்து மிதக்குது. அதுவே தண்ணியோடைய அடர்த்தி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய நிலைமையில அந்த தண்ணியானது வந்து ஐஸ் கட்டிய முழுகல. அதனால தண்ணியை விட ஐஸ் கட்டியை விட தண்ணி வந்து ரொம்பவே அடர்த்தி அப்படின்றத இங்க குறிக்கின்றது. அதனாலதான் பனிப்பாறைகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கீழே வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா தண்ணி கடியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே உயிர் வாழ்கின்றது. ஒரு 0°C நம்ம கிளைமேட் வந்து மாறும்பொழுது கூட அந்த பனிக்கட்டியானது வந்து தண்ணி மேல மிதக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய தண்ணியில உயிரினங்கள் வந்து வாழ்வதற்கு ரொம்பவே அசாத்தியமா இருக்கு. அடுத்தபடியாக நீரின் அசாதாரண விரிவடைவு அப்படின்றத பத்தி படிக்க போறோம். விரிவடைவு அப்படின்னாலே என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா விரிசல் என்றது அர்த்தம் இல்லையா. விரிவு அப்படின்னாலே ஸ்பிளிட் ஆகுது, அதுதான் வந்து விரிவடைவு அப்படின்றது அர்த்தம். ஒரு விரிவடைது அப்படின்றது வந்து பனிக்கட்டியின் கன அளவு வந்து இங்க குறிக்கின்றது. ஒரு பனிக்கட்டி எப்பவுமே வந்து மிக கன அளவு வந்து இருக்கும். அதனாலதான் ஹிமாலயா போன்ற மலைப்பகுதிகளை, ஹிமாலயாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா அதிக அளவிலான பனிக்கட்டி ஏற்படக்கூடிய கிளைமேட் வந்து ரொம்பவே கீழே 0°C கீழவே வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலை வந்து போகும். அப்படி போக ஆரம்பிக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தண்ணியோ பைப்ல இருக்கக்கூடிய தண்ணியோ பாத்தீங்க அப்படின்னா பைப்பில் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி கூட என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உறைந்து விடுவதற்கு காரணம் வந்து இதனாலதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வெப்பநிலை அப்படின்றது வந்து 0°C குறைவுல வந்து இருப்பதனால என்னாகும் பாத்தீங்கன்னா பைப்புக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி கூட வந்து உறையும் தன்மை வந்து கொண்டுள்ளது. அப்படி உறையும் பொழுது என்னாகும் பாத்தீங்கன்னா பைப்பே வந்து என்னாகும் பாத்தீங்கன்னா விரிவடையும். அப்போ தண்ணீர் வந்து விரிவடைவும் தன்மை பண்பு கூட இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா உருகுதலின் உள்ளுறை வெப்பம். உள்ளுறை வெப்பம்னா என்ன, உருகுதலினுடைய உள்ளுறை வெப்பம்னா என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஒரு ஐஸ் கட்டி தண்ணியாக மாறும் பொழுது எவ்வளவு வெப்பநிலை வெப்பாற்றல் நம்மளுக்கு தேவைப்படுகின்றதோ அந்த வெப்பாற்றலை தான் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றத வந்து இங்க குறிக்குது. உதாரணம் பாருங்க, ஒரு ஐஸ் கட்டி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஐஸ் கட்டி வந்து தண்ணி நிலைமையில வரணும் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில சூடு பயன்படுத்துவோம், இல்லைன்னா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வைப்போம் இல்லையா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே வைப்போம். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது அறை வெப்பம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப நம்ம வைக்கும் பொழுது ஒரு சில நேரம் வந்து அதுக்கு தேவைப்படும் இல்லையா. அந்த கட்டியா இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி தண்ணியா மாறுவதற்கு ஒரு சில நேரங்கள் தேவைப்படுகின்றது இல்லையா. அதற்கு ஒரு வெப்ப ஆற்றலும் வந்து தேவைப்படுகின்றது. அந்த வெப்ப ஆற்றல் தான் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு உள்ளுறை, அதாவது உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னா என்னன்ற தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. ஒரு கட்டியா இருக்க பொருள் தண்ணியாக மாறணும் அப்படின்னா பனிக்கட்டியோ தண்ணிதான், தண்ணியும் வந்து தண்ணி தான். இந்த இரண்டு நிலையிலிருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படுகின்றதோ அந்த வெப்ப ஆற்றல் தான் வந்து உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றத இங்க குறிக்கின்றது. ஒரு அதிகபட்சமான உள்ளுறை வெப்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 80 கிலோகிராம்ல இருந்து, அதாவது கலோரி பர் கிராம்ல இருந்து, அதாவது அல்லது 336 ஜூல் கிராம் வந்து சொல்லலாம். இவ்வளவு பட்சமான கலோரிகள் வந்து இருந்தா மாத்திரமே தான் ஒரு வெப்ப ஆற்றல் வந்து இங்க உள்ளுறை வெப்பம் அப்படின்றத இங்க குறிப்பிடுகின்றது. அடுத்தபடியாக நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உள்ளுறை வெப்பமானது ஒரு பனிக்கட்டி உருகிறத நம்ம பார்த்தோம். இங்க நீர் ஆவியாதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நீரை கொதிக்க வைக்கும் பொழுது அந்த ஆவியாதல் நிலைமை எப்ப வருமோ அவ்வளவு வரையும் நம்ம கொதிக்க வைக்கிறோம். அப்போ ஒரு நீரை ஆவியாக்குவதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகின்றதோ அந்த வெப்ப ஆற்றலை தான் நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றத இங்க குறிப்பிடுறாங்க. எப்படி நம்ம ஒரு பனிக்கட்டி நிலைமையில இருந்து தண்ணி நம்ம உருகுவதற்கு தேவைப்பட வெப்பாற்றல் தேவைப்படுகின்றதோ அதே மாதிரிதான் ஒரு நீரை வந்து சுட வைக்கும் பொழுது அந்த நீரானது ஆவியா மாறும்.
அந்த ஆவியா மாறுவதற்கு ஒரு சில வெப்ப ஆற்றல் நம்மளுக்கு தேவை இல்லையா? அந்த எவ்வளவு வெப்ப ஆற்றல் அப்படின்றது நம்ம தேவை அப்படின்னா அதுதான் வந்து ஆவியாதலின் உள்ளுறை வெப்ப ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றது 100 டிகிரி செல்சியஸ். இப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கும், அந்த தண்ணியானது நம்மளுக்கு வேப்பரா மாறணும், அதாவது ஆவியா மாறணும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சா மாத்திரமே தான் அந்த ஆவியாதல் அப்படின்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு வரும் இல்லையா? அப்போ நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்றது நம்மளுக்கு 100 டிகிரி செல்சியஸ் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 540 கலோரி பர் கிராம் அல்லது 2268 ஜூல் அப்படின்றதும் நம்ம குறிக்கலாம். அடுத்ததா தன்வெப்ப ஏற்புத்திறன். இது ஒரு முக்கியமான ஒரு நீரினுடைய பண்பு. தன்வெப்ப ஏற்பத்திறன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீர் வெப்பமடைவதற்கு ஒரு சில நேரங்கள் வந்து தேவைப்படுகின்றது, அதே மாதிரி ஒரு சில வெப்பநிலை வந்து தேவைப்படுகின்றது. அந்த வெப்பநிலை ஏற்றுவதற்காக ஒரு சில நேரங்கள் வந்து அதை காத்து கொண்டிருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றத இங்க குறிக்கின்றது. உதாரணம் பாருங்க, ஒரு சின்ன அளவில் தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்னா அது வந்து 1 டிகிரி செல்சியஸ் அளவு இல்லாம 1 டிகிரி கெலோரின் நம்மளுக்கு தேவைப்படுகின்றது இல்லையா? அப்போ அந்த அந்த கெலோரின் அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு ஏற்புத்திறன் வந்து வேணும். தண்ணிக்கு ஒரு சூட்டு நிலைமை, அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு சில கலோரிகள் அளவுக்கான ஆற்றல் வந்து தேவைப்படுகின்றது இல்லையா? அதுதான் இங்க 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்காக இங்க 1 கலோரி ஆற்றல் வந்து தேவைப்படுகின்றது. அதான் ஒரு நீரானது வெப்ப ஆற்றலை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு கலோரி அளவுக்கு ஆற்றலை கொடுத்தா மாத்திரமே தான் அந்த வெப்ப ஆற்றலை வந்து ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? அதுதான் இங்க தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு வெப்பநிலை அடையணும் அப்படின்னா அதற்காக ஒரு ஆற்றல் வந்து தேவை. அதனால தன்வெப்ப ஆற்றுத்திறல் அப்படின்றது நீருக்கு வந்து அதிக அளவிலான பண்பு வந்து இருக்கு அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த நீரை வந்து பொதுவாக கார்ல இருக்கக்கூடிய என்ஜின்ல தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜின்ல இருக்கக்கூடிய சூடை வந்து தண்ணியானது வந்து ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்பு தன்மை இருக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜின்ஸ்ல எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததா பார்க்க போறது வேதியியல் பண்பு. இது வரைக்கும் நம்ம இயற்பியல் பண்புகள் எல்லாமே படிச்சோம். அடுத்ததா இப்போ வேதியியல் பண்புகள், ஒரு சில பண்புகள் நம்ம பார்க்க போறோம். வேதியியல் பண்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வேதி வினைகள் வந்து ஏற்படும். தண்ணி கூட ஒரு பொருள் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு வேதியியல் பண்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வேதியியல் பண்புகள்ல முக்கியமானதா என்னென்ன பண்புகள் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, முதல்ல லிட்மஸ் தாளினுடைய பண்புகள். லிட்மஸ் தாளோட இணைக்கும் பொழுது என்ன வேதியியல் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இரண்டாவதா நிலைப்பு தன்மை அப்படின்ற ஒரு பண்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது வினையூக்கம் தன்மை. நான்காவது ஒரு உலோகங்களோடு சேரும் பொழுது வினை புரியும் பொழுது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்ததா ஒரு அலோகங்களுடன் வினை புரியும் பொழுது என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வேதியியல் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதுதான் வந்து அடுத்தபடியா நம்ம பார்க்க போற விஷயம். முதல்ல லிட்மஸ் தாளில் இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா இங்க பார்க்க போறது லிட்மஸ் தாளின். லிட்மஸ் தாளின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லிட்மஸ் பேப்பர்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது நம்ம பொதுவாக எதற்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிமமானது காரமா இல்ல அமிலமா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். அந்த அந்த தமிழத்துக்குள்ள நம்ம நுழைச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ கலர்ல மாறுச்சு அப்படின்னா அது வந்து காரமும், அதே மாதிரி சிவப்பு நிறத்துல மாறுச்சு அப்படின்னா வந்து அமிலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த வாட்டர் தண்ணீர் வந்து காரமா இல்லை அமிலமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப தண்ணிக்குள்ள நீங்க எண்ணெச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுநிலை தன்மை வந்து இங்க கொடுக்கும். அப்போ இது காரமும் இல்லை அமிலமும் இல்லை அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ தூய நீரானது ஒரு நியூட்ரல் அப்படின்றத நம்மளுக்கு நடுநிலை தன்மையை வந்து கொண்டுள்ளது. அது காரமும் கிடையாது அமிலமும் கிடையாது, ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தூய நீர் நடுநிலையானது அப்படின்றது இங்க குறிக்கின்றது. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இங்க நடக்கல இல்லையா? எந்த ஒரு வேதியியல் மாற்றமும் இங்க நடக்காது. அப்போ நீரானது ரொம்பவே நடுநிலைத்தன்மைது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது நிலைப்புத்தன்மை. நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு சில அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலையை வந்து உயர்த்தணும். இப்போ அதிக அளவிலான வெப்பநிலையை நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய நிலைப்புத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் வந்து பிரியும். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ்ன்னு படிச்சோம் இல்லையா? எலக்ட்ரோலிசிஸ்னா என்ன? மின்னாற்றுப்பதல் அப்படின்றத நம்ம படிச்சோம். ஒரு தண்ணீருக்கு அதிகபட்சமான கரண்ட் நம்ம தரும்பொழுது, அதிகபட்சமான வெப்பம் நம்ம தரும்பொழுது என்னமாகும்? அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறான 2 மூலக்கூறுகளும் தனித்தனியாக பிரியும் அப்படின்றத நம்ம படிச்சோம் இல்லையா? பொதுவாக மூலக்கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது நீருக்கு அப்படின்னு சொல்லும் போது H2O அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல அதிகபட்சமான வெப்பமோ இல்ல அதிகபட்சமான கரண்ட்டோ நம்ம தரும்பொழுது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க நிலைப்புத்தன்மை அப்படின்றத இங்க குறிக்கின்றது. அதிகபட்சமான வெப்பம் தரும்பொழுது இங்க எவ்வளவு அதிகமான வெப்பம் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் வந்து தரும்பொழுது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறானது வந்து ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் வந்து பிரிகின்றது. பாருங்க 2H2O ஒரு 2000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இங்க தரும் பொழுது உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு தனியாகவும் ஆக்சிஜன் வாயு தனியாகவும் வந்து உங்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த குறியீடு தான் வந்து வாயுக்களுக்கு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதை நீங்க குறிப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து வாயுவானது வெளியேறுது அப்படின்றத வந்து அர்த்தம். அடுத்ததா வினையூகம் தன்மை. வினையூகம் தன்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே தண்ணீர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீர் வந்து பல வேதிர் வினைகள் வந்து புரியக்கூடிய ஒரு தன்மை வந்து கொண்டுள்ளது. அதுவே அந்த நீர்ல உலர்ந்த ஹைட்ரஜனும் குளோரினும் வந்து சூரிய ஒளியில பட்டுச்சு அப்படின்னா அதற்கு ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவாக இந்த உலர்ந்த ஹைட்ரஜனையும் குளோரினையும் இந்த தண்ணீரோட சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன மாதிரியான வேதி வினைகள் புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வெடிப்புடன் புரிந்த வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்ற ஒரு தனிமம் வந்து உங்களுக்கு உருவாகும். இந்த உலர்ந்த ஹைட்ரஜனும் குளோரிடும் வெயிலுடன் சேர்ந்து தண்ணியோட நம்ம சேர்க்கப்பட்டும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பைப்ல நம்மளுக்கு ஒரு உலர்ந்த ஹைட்ரஜனையும் குளோரினையும் வந்து கலந்துருக்கு. அது கூட நம்ம வந்து வெயில வைக்கிறோம். அது கூட நம்ம ஒரு தண்ணியை வந்து சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்புடன் ஒரு சவுண்ட் நம்மளுக்கு டப் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்து வெடிச்சு ஒரு ஒரு சேர்மமானது வந்து நம்மளுக்கு உருவாகுது. என்ன சேர்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்ற ஒரு சேர்மமானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. பாருங்க H2 அப்படின்றது இங்க ஹைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் அப்படின்றது ட்ரை ஹைட்ரஜன் உலர்ந்த ஹைட்ரஜன் இங்க நம்ம சேர்க்கிறோம். ஓகேங்களா? அது வந்து வாயு அப்படின்றது அர்த்தம். பிளஸ் குளோரினை வந்து நம்ம சேர்க்கிறோம். இரண்டுமே சேர்க்கும் பொழுது ஈரப்பதமும் சூரிய ஒளியும் நம்ம கொடுக்கும் பொழுது ரெண்டுமே சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்ற ஒரு அமிலமானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. அடுத்ததா உலோகங்களுடன் வினை புரியும் பொழுது என்னவா நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். உலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சில மெட்டலோட நம்ம தண்ணியை வந்து இணைச்சோம் அப்படின்னா என்ன ஒரு வேதியியல் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக தண்ணி வந்து உலோகங்களுடன் வந்து வினை புரியும். உலோகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடினமான உலோகங்கள் இல்லாம ஒரு சில மிதமான உலோகங்கள் எடுத்துக்கலாம். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இவை எல்லாமே கடினமான இருக்கக்கூடிய ஒரு உலோகங்கள். இந்த உலோகங்களுடன் தண்ணியை வந்து வினை புரியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்க சோடியமா எடுத்துக்கொள்ளலாம். சோடியமோட தண்ணியை நம்ம சேர்க்கும் பொழுது என்ன மாதிரியான வினை புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு வாயுவானது நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சேர்மம் வந்து கிடைக்கும். இங்க பாருங்க இங்க Na அப்படின்றது வந்து சோடியம் குறிக்கின்றது. இது ஒரு உலோகம். இந்த உலோகத்துடன் இணைக்கின்றது தண்ணீர் இல்லையா? H2O அப்படின்றது தண்ணி. இந்த உலோகமும் தண்ணீரும் சேரும் பொழுது நம்மளுக்கு 2NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு சேர்மமானது கிடைக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் வாயு வந்து இங்க வெளியேறுகின்றது.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நம்மளுக்கு வினைபுரியும் பொழுது, உலோகத்துடன் வினைபுரியும் பொழுது ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள் வந்து உருவாகுகின்றது. இப்போ நம்ம சோடியம் மாத்திரமே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கால்சியமோட வினைபுரியும் பொழுதோ இல்ல பொட்டாசியமோட வினைபுரியும் பொழுதோ எந்த ஒரு உலோகங்களுடன் வினைபுரியும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வினைபுரிந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் கூட நம்ம உலோகத்துடன் வினைபுரியும் பொழுது கிடைக்கும். பாத்தீங்கன்னா உலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இரும்பை நம்ம எடுத்துக்கலாம். இரும்பும் ஒரு உலோகம் இல்லையா? இந்த உலோகமோடு வினைபுரியும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தண்ணியில வினைபுரியும் பொழுது உடனே வந்து மாறாது. இது வந்து மெதுவாக மாறக்கூடிய ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா அரிமானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்படும். துடிப்புடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து அரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு வந்து மெதுவாக தான் என்னாகும் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உலோகங்கள் வந்து சீக்கிரமாவே ரியாக்ட் ஆகும். ஒரு சில உலோகங்கள் வந்து மெதுவா வந்து ரியாக்ட் ஆகும். அதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கலாம். இரும்பு ஆக்சைடு எனப்படும் துரும்பை வந்து உருவாக்குகின்றது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சைடுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இரும்பு ஒரு உலோகம். இந்த இரும்பு வாட்டரோட சேரும் பொழுது இணையும் பொழுது நம்மளுக்கு இரும்பு ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துரு அப்படின்றத நம்மளுக்கு பேரிட்டு இருக்காங்க. அப்போ துரு அப்படின்ற ஒரு அரிமானம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியா அலோகங்களுடன். அலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி. அலோகம்னா நான் மெட்டல்ல வந்து இங்க குறிக்குது இல்லையா? இந்த நிலக்கரியுடன் நீரை வந்து சேர்க்கும் பொழுது என்ன ஒரு வினை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுவானது உங்களுக்கு வெளியேறுகின்றது. பாருங்க அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா எப்படி இருக்கும், மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்றத பார்க்கலாம். சி அப்படின்றது வந்து இங்க கார்பனை குறிக்கின்றது. H2O வந்து இங்க நீர் வாட்டரை வந்து குறிக்கின்றது. கார்பனும் நீரும் இணையும் பொழுது அதற்குன்ற ஒரு வெப்பநிலையை வந்து இங்க கொடுக்கணும். என்ன அதிகபட்சமான வெப்பநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலையை வந்து இங்க கொடுத்தா மாத்திரமே தான் இங்க வந்து வினை புரியும். அப்படி வினை புரியும் போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் மற்றும் H2O அப்படின்ற ஒரு வாயு, ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு வாயு வந்து உங்களுக்கு வினை புரிகின்றது. அடுத்ததா மதிப்பீடு பகுதிக்கு வந்திருக்கும். ஒரு சில கேள்விகள் உங்களுக்காக. முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல்ல எந்த வெப்பநிலையை நீர் பனிக்கட்டியாக மாற்றமைக்க முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. முதல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ், A 100 டிகிரி செல்சியஸ், E 102 டிகிரி செல்சியஸ், 98 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு பனிக்கட்டியா மாத்தணும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த வெப்பநிலையானது வந்து கம்மியாகணும். அப்போ 0 டிகிரி செல்சியஸ் தான் அதனுடைய விடை. அடுத்ததா குறுகிய வினாக்களுக்கு விடையளிக்கணும். முதல் கேள்வி நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் விவரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய டெபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். பனிக்கட்டி தண்ணீராக மாற்றுவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவுதான் பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுதான் அதனுடைய விடை. இரண்டாவது கேள்வி நீரின் வேதியியல் பண்புகளை குறிப்பிடணும். நீரினுடைய வேதியியல் பண்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனுடைய வேதியியல் பண்புகள் என்னன்றதை குறிப்பிடணும். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா லிட்மஸ் தாளினுடைய வேதினை புரியும் பொழுது என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததா நிலைப்புத்தன்மை அப்படின்றத இருக்கு. வினையூகம் தன்மைன்றத பார்த்தோம். ஒரு அலோகங்களுடன் வினை புரியும் பொழுது உலோகங்களுடன் வினை அப்படின்றத நம்ம 5 விஷயங்கள்ல நம்ம வேதியியல் பண்புகளை பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்த டாபிக் எல்லாமே உங்களுடைய புத்தகங்கள்ல பக்கங்கள் 147ல இருந்து 150 வரையும் இருக்கு. நீங்க இன்னும் தெளிவா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாட சுருக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டது 2 விஷயங்கள் தான். ஒன்று என்ன பாத்தீங்கன்னா நீரினுடைய வேதியியல் பண்புகள் என்னென்ன, இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா நீரினுடைய இயற்பியல் பண்புகள் என்னென்ன என்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலியமா நீரினுடைய பண்புகள் எல்லாமே என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.